எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Start to Study. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா B8 first year second semesterல இருக்க environmental education subjectல இருக்க ஒரு important question பார்க்க போறோம். எந்த question என்ன யூனிட் அப்படினு பார்த்தோம்னா National Green Tribunal NGT அப்படினு சொல்வாங்க. சோ இந்த question வந்து யூனிட் 4ல இருக்கு. one of the important question சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन கூட. சோ இந்த வீடியோல இந்த NGT என்ன பர்பஸ்க்காக வந்து இது இருக்கு, இது எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது, எதுக்கெல்லாம் இப்போ இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதோட சேர் பர்சனா இப்போதைக்கு கரண்டா யார் இருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல் இன்ஃபர்மேஷனுமே நான் வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ரீசெண்டா நிறைய மெயிலையும் கமெண்ட்லயும் என்ன பார்க்க முடியுதுன்னா, மேம் இந்த நோட்ஸை வந்து 10 மார்க்ல கேட்டா எங்களால் இது எழுதுனா போதுமா, 5 மார்க்ல கேட்டா இவ்வளோ எழுதுனா போதுமான்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. இந்த வீடியோட எண்ணில் இந்த கொஸ்டினை 10 மார்க்காக கேட்டால் எவ்வளோ எழுதணும், 5 மார்க்காக கேட்டால் எப்படி எழுதணுன்றதையுமே நான் சொல்கிறேன். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து A4 சைஸ் ஷீட் நோட்டில் வந்து எழுதுகிறேன். ஸோ உங்கள் எக்ஸாம் பேப்பருமே அந்த சைஸில் தான் இருக்கும். ஏன் ஹேண்ட் ரைட்டிங்க்கு நான் இத்தனை பேஜ் எழுதுகிறேன், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சின்னதாக இருந்துச்சு, என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை விட உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா எலாபரேட் பண்ணி எழுதுங்க. இல்லை இதே மாதிரி இருக்குன்னா நான் எழுதுறத மாதிரி எழுதினாலே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஏன்னா 10 மார்க்குக்கு 5 to 6 pages is enough. 5 மார்க்குக்கு 2.5 பேஜ் வந்து 3 பேஜஸ் வரைக்குமே எனாஃப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். எலாபரேட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லும் போது எப்படி மேம் எலாபரேட் பண்ணி திடீர்னு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்குறீங்க. எலாபரேட் பண்ணி எழுதுறது எப்படின்னுமே நான் தனியாக சொல்லியிருக்கேன். இப்போ ஷார்ட்டாக இந்த வீடியோக்காக சொல்கிறேன். எலாபரேட் மீன்ஸ் இப்போ இந்த NGT அப்படின்றது இந்த கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஏதாவது சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சினாப்சிஸ் போட்டு எழுதும் போது எலாபரேட் ஆகும். செகண்ட் ஒன் கோட்ஸ். கொஷினுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை டயக்ராம் ஏதாவது இருந்தாலோ, இப்போ NGTக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த சிம்பிளை நீங்கள் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக இப்போ ஏதாவது கரண்ட் நியூஸ் நீங்கள் பார்த்தாலோ அதை கூட நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட ஆன்சரோட பேஜ்மே வந்து எலாபரேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸில் கூட நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதலாம். ஸோ வீடியோட எண்ணில் இந்த கொஷினை எப்படி வந்து 10 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ரெப்ரசென்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் NGT நீங்கள் கூகுளில் போட்டாலே நீங்கள் NGTன்னு தான் வரும். ஸோ அதோட ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1992 ஜூனில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியமும் கேட்குறீங்க. நான் இதிலே தமிழ்லையும் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே வந்து எழுதலாம். நீங்கள் வந்து ஃபுல் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணுன்றதுலாம் கிடையாது. இதை அப்படியே நீங்கள் நான் சொல்கிறத கூட தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம். ஜூன் 1992 வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ரியோ டி ஜானரோ அப்படின்றவங்க முன்னாடி அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை அதை மேம்படுத்துறதுக்கான பற்றியான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போது இந்தியா வந்து என்ன ஒரு பங்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சுற்றுச்சூழல் மூலியமாக பாதிக்கப்படுறவங்களும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிதி சம்மந்தமாகவும் நிவாரண சம்மந்தமாகவும் ஏதாவது செய்ய வேண்டிய உதவி இருந்துச்சுன்னா நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கை, அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பங்களிப்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதான் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தோம்னா இதோட எக்ஸ்டாப்ளிஷ் இந்தியாவில் இந்தியா எக்ஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணாங்க NGT அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2010 எப்போன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்ட் பாஸ் ஆனதுன்றது தான் முக்கியம். 18/10/2010 இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க்காக கேட்கலாம். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், அண்டர்லைன் பண்ணியிருக்க சென்டென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸில் ஹைலைட் பண்ணி எழுதுங்க பிளாக் பெனில். ஏன்னா நான் வந்து இதை நோட்ஸாக உங்களுக்கு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் பெனில் ஹைலைட் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுங்க உங்களோட எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நம்மளோட கண்ட்ரி வந்து 3rd இடத்துல இருக்குது. திஸ் கோட் கேன் ரைட்லி பி கால்ட் எ
special because India is the third country following Australia and New Zealand to have such a system. So இந்த என்ன சிஸ்டம், இது ஏன் இந்த NGT அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரிஜின் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு, இது எங்கேருந்தெல்லாம் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுட்டா தான் இதை வந்து பார்க்க முடியும். இதோட வந்து ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்மேன் அப்படின்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ்வர் சிங் பாட்னா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்திருக்காரு. கரண்ட்டாக இந்தியாவோட அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா வந்து மொத்தமாக இந்த NGT அப்படின்றதுக்கு ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்பர்சன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கரண்ட்லி இட் இஸ் சேர்டு பை ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படின்றவர் வந்து சேர்பர்சனாக இருக்கார். பட் இப்போ வந்து கரண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கூகுளில் ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவர் தான் வந்து இப்போதைக்கு சேர்பர்சனாக இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/8/2003 இவங்க வந்து சேர்பர்சனாக இருக்காங்க அப்படின்றதையுமே ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அந்த ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட NGT சேர்பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த NGTயோட இந்தியாவில் வந்து இந்த NGT ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் போபால், கொல்கட்டா, பூனே அண்ட் சென்னை ஆர் த அதர் 4 பிளேசஸ் ஃப்ரம் வேர் த ஜோனல் பிரான்ச் ஆஃப் த ட்ரிபுனல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட ட்ரிபுனல் ஃபங்க்ஷனோட பிரான்ச்சஸ் வந்து இந்தந்த ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் எங்கன்றதையுமே நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சவுத்தன் பிரான்ச் அப்படின்னு பார்க்கும்போது த ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் ஜோனல் பிரான்ச் பிகம் ஆப்ரேஷனல் ஆன் 30/10/2012. 2010 தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்தியாவில் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பெர்மனண்ட்டாக ஜோனல் பிரான்ச் வந்து எப்போ ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30/10/2012. அப்போ யார் வந்து சேர்மேனாக இருந்தாங்க, யார் வந்து ஜூடிக்கல் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் M சொக்கலிங்கம். இவர் வந்து ஜூடிக்கல் மெம்பராக இருக்கார். இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர் நாகேந்திரன் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் மெம்பராக வந்து இருக்கார். இதில் வந்து 3 பேர் இருப்பாங்க, சேர்பர்சன் இருப்பாங்க, ஜூடிக்கல் மெம்பர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர் வந்து இருப்பாங்க. 3 பேர் தான் இந்த NGTயில் இருக்கிற மெம்பர்ஸாக வந்து கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இட் ப்ரெசன்ட்லி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத அட்ரஸையுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்னதாக ஹைலைட் பண்ணி எழுதுறதுக்குன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மார்க்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்றதுனால இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்க, உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதும்போது அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த NGT அப்படின்றது எதற்காக அப்படின்றத பார்த்துடலாம். NGT அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்து கோர்ட்டில் வந்து அதுக்கான கேசஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த NGTயோட பர்பஸாக இருக்குது. ஸோ டு டிஸ்போஸ் ஆஃப் த சிவில் கேசஸ் ரிலேட்டிங் டு த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி லீகல் ரைட்ஸ் ரிலேட்டிங் டு த என்விரான்மெண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கும் ஃபாரஸ்ட்டில் ஏதாவது இப்போ வந்து தெரியாமல் மரம்லாம் வெட்டுறாங்கல்ல, சந்தன மரம்லாம் கடத்திட்டு போகிறதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா, இந்த கேசஸ்லாம் வந்து இதில் தான் வந்து இன்க்ளூட் ஆகும். இதை பற்றியான இமீடியட்டான ஒரு ஆக்ஷன்ஸ், இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா இவங்க வந்து அதை எடுத்து லீகலாக என்ன மாதிரியான ரைட்ஸ் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கோ அந்த லீகலான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இதுதான் மெயினாக NGTயில் பண்ணுற வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த NGTயில் 7 லாஸ் வந்து இருக்குது. என்னென்ன சிவில் லாஸ் வந்து இந்த NGT கீழே, இந்த NGTயோட 7 லாஸ் என்னென்ன என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாட்டர் ஆக்ட், Prevention and Control of Pollution 1974, Water Prevention and Control of Pollution Cess Act 1977, the Forest Conservation Act 1980, the Air Prevention and Control of Pollution Act 1981, the Environment Protection Act 1986, the Public Liability Insurance Act 1991, the Biological Act 2002. இந்த 7 ஆக்ட்டுமே வந்து எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது கீழே இது வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோட 3 பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ் பர் செக்ஷன் 20 ஆஃப் த NGT Act 2010, while passing any order or discussion or award, the tribunal shall apply the
3 கோர் பிரின்சிபல்ஸ். நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் பாஸ் பண்ணணும், இந்த என்சிடி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பாஸ் பண்ணணும், இல்லை எனி ஆர்டர் ஆகட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், அவார்ட் ஆகட்டும், இந்த 3 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணியும் இந்த 3 பிரின்சிபல்ஸை முதல்ல வச்சு தான் அவங்க அதை வந்து ப்ராசஸை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த 3 பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், ப்ரிகாஷனரி பிரின்சிபல், த பொல்யூட்டர் பே பிரின்சிபல். இந்த 3 பிரின்சிபல் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த 3 பிரின்சிபல்ஸ் என்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணால் மட்டும் போதும். இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா தனியாக 10 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட சப்டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து எழுதும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ இந்த கொஷினை 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா அந்த நடுவில் எழுதி இருந்தால நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன ஆக்ட் இருக்குன்றத 7 ஆக்ட் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து எழுதுனா ரொம்ப பெருசாக போகும். 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே எழுதுங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி கேட்டாலும் இது கூட வேறு ஏதாவது சப்டாப்பிக்கை சேர்த்து எழுதுகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை 5 மார்க்கில் கேட்டாலும் 10 மார்க்கில் கேட்டாலும் எழுத வேண்டிய ப்ரொசீஜர் இதுதான். இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன் இது அடுத்த டாப்பிக்காக இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கண்டினியூஷனாக போகும்போது எல்லாமே என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கொஷினை தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுவும் அதே மாதிரி ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், கன்சர்வேஷன் ஆஃப் பொல்யூஷன் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஷின் நான் வந்து தனியாக நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இதோட மெயின் பர்பஸ்ன்னு சுற்றி எங்கே நம்ம சர்ச் பண்ணாலோ இல்லை புக்கில் பார்த்தாலுமே தெரிகிற ஒரே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரஸ்ட்டு அண்ட் என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறதும் ப்ரிவென்ட் பண்ணுறதும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான கேசஸ்லாம் எடுத்து நடத்துறது எல்லாமே இந்த என்ஜிடியில் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபீஸ். சாஃப்ட் காப்பி மட்டும்தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, மெயில் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, இந்த செமஸ்டரோட எல்லா சப்ஜெக்ட்டுமே நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பெடகாலஜியை தவிர. ஸோ சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு நோட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் அது வேணாலுமே மென்ஷன் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.